Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க 3 types of ஐஸ் ஆப்பிள் milkshake. அதாவது நுங்கு milkshake. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம நுங்கு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா க்ளீனா உரிச்சு வெச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நுங்கையும் நம்ம உரிச்சு வெச்சுக்கலாம். இப்போ எல்லா நுங்கு உரிச்சாச்சுங்க. இப்போ ஒரு நுங்கை மட்டும் எடுத்து நம்ம சின்ன சின்னதா நல்லா கட் பண்ணி வெச்சுக்கலாம். இது வந்து பிளேட்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபைனா சாப் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 6 நுங்கு நான் ஒவ்வொரு மில்க் ஷேக்குமே 2 போட போகிறேன். இது கொஞ்சம் நம்ம ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மில்க் ஷேக் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம போட போகிற மில்க் ஷேக் பேர் கிளாசிக். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நுங்கை போட்டுக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு. இது கூடவே சர்க்கரை, ஏலக்காய் தூள். இப்போ மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப பால் ஊற்றி அரைச்சிங்கனாக்கா அந்த நுங்கெல்லாம் உங்களுக்கு அரையாது. அதனால தான் நம்ம கொஞ்சோண்டு பால் ஊற்றி அரைக்கிறோம். இப்போ நல்லா அரைஞ்சாச்சுங்க. இப்போ மீதி இருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். நீங்கள் பல்ஸ் மோடில் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும் மில்க் ஷேக். அவ்வளோதாங்க, கிளாசிக் நுங்கு பால் ரெடி. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனாக சாப் பண்ண நுங்கு இருக்கு இல்லையா, அதை முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கை ஊற்றிக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு நம்ம ஸ்லைஸ் பண்ண பிஸ்தாவை போட்டுக்கலாம். இந்த மில்க் ஷேக் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. பால் நுங்கு இருந்தால் போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது ஒரு பேசிக்கான மில்க் ஷேக். இது கூடவே ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ். அவ்வளோதாங்க, கிளாசிக் நுங்கு மில்க் ஷேக் ரெடி. அடுத்து நம்ம ரூஃப் அப்ஸா நுங்கு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சாப் பண்ண நுங்கு போட்டுக்கோங்க. இது கூடவே ரூஃப் அப்ஸா. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரூஃப் அப்ஸாலே சுகர் இருக்குங்க, அதனால் நம்ம சர்க்கரையை கம்மி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் க்ரீம் பால் கொஞ்சம் ஊற்றி அதே மாதிரி நுங்க நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ மீதிக்கிற பாலை ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும் மில்க் ஷேக். அவ்வளோதாங்க, ரூஃப் அப்ஸா நுங்கு பால் ரெடி. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் நீங்கள் சாப் பண்ண நுங்கை போட்டுக்கோங்க. இப்போ அதே கிளாஸில் நம்ம ரூஃப் அப்ஸா சைடில் ஊற்றிக்கோங்க. அதை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சா ரூஃப் அப்ஸா நுங்கு பாலை ஊற்றிக்கலாம். இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம ஸ்லைஸ் பண்ண பாதாம் போட்டுக்கலாம். இது கூடவே ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ். அவ்வளோதாங்க, ரூஃப் அப்ஸா நுங்கு மில்க் ஷேக் ரெடி. அடுத்து நம்ம கொக்கோ நுங்கு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம சாப் பண்ண நுங்க போட்டுக்கோங்க. இது கூடவே கொக்கோ பவுடர், சர்க்கரை, அதே மாதிரி தாங்க கொஞ்சோண்டு பால் ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ மீதிக்கிற பாலை ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அது பல்ஸ் மோடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும் மில்க் ஷேக். இப்போ நம்ம போட்டிருக்கிற 3 மில்க் ஷேக்குமே பேசிக் நுங்கு பால் தாங்க. மற்றபடி அவங்கவுங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொக்கோ நுங்கு பால் ரெடி. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் ஃபைனாக சாப் பண்ண நுங்க போட்டுக்கோங்க. இதை கூடவே கொக்கோ நுங்கு பாலையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொக்கோ நுங்கு மில்க் ஷேக் ரெடி.
ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க்குங்க. அதுவும் இந்த சீசனுக்கு நமக்கு சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். நம்ம நார்மலாக நுங்கு சாப்பிட்றோன்னா ரொம்ப சலிச்சுப்போம். பட் இந்த மாதிரி மில்க் ஷேக் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.